அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். எல்லா புகழும் தூணின் ஜீவான் படைத்த ஏக இறைவன் அல்லாஹ்வன் ஒருவனுக்கு அல்ஹம்துலில்லாஹ். அல்ஹம்துலில்லாஹ். நம்ம சூரத்துல் ஹாக்கா பார்த்துட்ருக்கோம். ஹாக்கால 12 வசனங்கள் கம்ப்ளீட் பண்ணிட்டோம். இன்ஷா அல்லாஹ் இன்னைக்கான வகுப்பில் அடுத்த வசனம் வாங்க பார்க்கலாம். அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். فإذا نفخ في الصور نفخة واحدة. فإذا ذال அலிஃப் மதா இருக்குது. மதுல் அஸ்லி 2 ஹரக்கத்தளவு நீட்டம் கொடுத்து ஓதணும். நூஃபீஹ ஹா வள்ளின எழுத்து, அதற்கான உச்சரிப்பு கொடுக்கணும். ஃபீல யாமத்தா இருக்குது, ஆனால் மத்தாக்கு அப்புறம் சுக்குனும் ஷத்தா வந்தால் நீங்கள் மத்தாவை கன்சிடர் பண்ணக்கூடாது. ஸோ இந்த இடத்த நீங்கள் சேர்த்து ஓதணும், ஷம்சியாவும் கூட. ஃபிஸ் ஸ்வால் வள்ளின எழுத்து, அதற்கான உச்சரிப்பு கொடுக்கணும். ஷத்தா இருக்குது, அழுத்தம் கொடுக்கணும். சூ வாவ் மத்தா மதுல் அஸ்லி 2 ஹரக்கத்தளவு நீட்டம் கொடுக்கணும். ரா கெஸ்ரா பேச்சு வந்திருக்கு, மெல்லினமாக ஓதணும். நஃப் ஃபா சுக்கூன் பேச்சு வந்திருக்கு, ஹம்சுரை சட்டம் காய்ச்சை வெளிப்படுத்தி ஓதணும். ஹா வள்ளின எழுத்து, அதற்கான உச்சரிப்பு கொடுக்கணும். தன்வீனுக்கு அப்புறமா வா வந்திருக்கு, இதுதான் பெல் குன்னா, இணைச்சி குன்னா செஞ்சு ஓதணும். கூடவே அலிஃப் சகீரா 2 ஹரக்கத்தளவு நீட்டம் கொடுக்கணும். ஹாவை லைட்டாக ப்ரொனவுன்ஸ் பண்ணுங்கள். தால் வசனத்துடைய முடிவில் தாமர் பூத்தா வந்திருக்கு, ஹா சாக்கினா முடிச்சு ஓதணும். ரிப்பீட் பண்ணிடலாமா? பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். فإذا نفخ في الصور نفحة واحدة. அல்ஹம்துலில்லாஹ். அடுத்த வசனம் இன்ஷா அல்லாஹ் நாளைய வகுப்பில் பார்ப்போம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.